வாங்க டக்குன்னு ஒரு தக்காளி ரசம் வச்சு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸில் புளி தண்ணியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சிட்டு எடுத்து வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற அடித்து ஒரு வாணலியில் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு அரைச்சி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கை மிளகாத்தூள் போட்டு இது நல்லா கிண்டிக்கோங்க. இது நல்லா கிண்டினப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் போட்டு இதை நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்த அப்புறம் இறக்கிடணும். அது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் ரசத்தோட மனம் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்மளோட தக்காளி ரசம் சூப்பராக நல்ல மணமோடு நம்மளுக்கு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.